ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் மூஸ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் பைனாப்பிள் சங்க்ஸ், 1/3 கப் சுகர் ரெண்டுத்தையும் அடுப்பில் வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா குக் பண்ணியாச்சு. ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதில் இருக்க ஜூஸ் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற பைனாப்பிள் சிரப் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சங்க்ஸில் உள்ள ஜூஸையும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சங்க்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு சாண்ட்விச்சில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த சங்க்ஸை நீங்கள் கடைசியாக நம்ம இந்த மூஸ் செய்யும்போது டெக்கோவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நார்மல் பைனாப்பிள் சங்க்ஸை விட இது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த சங்க்ஸை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சிரப்பையும் இந்த சங்க்ஸையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கூலாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பவுலை எடுத்து 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்டிஃப் பீக் வராது, பிகாஸ் டெம்பரேச்சர் கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்கனால. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பீக் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க சிரப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட நான் ஒரு பிஞ்ச் எல்லோ கலரிங் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதை ஒரு டிப்பில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் நாசில் இருக்குது, அந்த ஃப்ளவர் நாசிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸில் வச்சுருங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அந்த க்ரீமை இப்போ எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதில் 3/4 பாகம் இருந்தால் போதும். நீங்கள் ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். அதனால் அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிஃப்னஸ் வந்துடும். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த சங்க்ஸை இப்போ அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.